ஒரு கட்சியின் குறிக்கோள் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்கலாம், இல்லைன்னா மக்களுக்கு இதையெல்லாம் பெற்றுத்தருவேன்னு இருக்கலாம். ஆனால் இந்த தொடர்ந்து கஜா புயலுக்கு நான் 10 நாள் அங்கே போய் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கேன். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட 170 கோடி ரூபாய் ராதாமோகன் சிங் அந்த கஜா புயலில் விழுந்த மரங்களுக்காக விவசாயத்திற்காக ஒதுக்கி இருக்கிறார். 200 கோடி ரூபாய் விழுந்த மின்கம்பங்களை சரி செய்வதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 6300 கோடி ரூபாய் வீடு இழந்தவர்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மத்தியில் ஆண்டு கொண்டு இவ்வளவு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை, ஒரு கட்சியை ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாமல் செய்வதற்காக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் கட்சியோட குறிக்கோள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கட்சியோட குறிக்கோள் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இல்லை. ஆனால் ஒரு கட்சியோட குறிக்கோளே பாஜகவிற்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு கட்சி இருக்கிறது. இது எனக்கு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் பாஜக அவ்வளவு ஒரு மிக பலம் வாய்ந்த கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை பற்றி கவலைப்படலைன்னா ஏன் அதை பற்றி பேசுறீங்க? நான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க கூடாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் நிச்சயமாக பாஜக தமிழகத்தில் வலுப்பெற்று வருகிறது. ஒரு ஆராய்ச்சி எல்லா தலைவர்களும் செய்கிறாங்க. என்ன ஆராய்ச்சினா, தமிழ்நாட்டில் தாமரை எப்படி மலரும், என்னைக்கு இவங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்களோ அன்றைக்கே தாமரை மலரும். விஜயபாஸ்கர் வந்து நீக்கம் பண்ணணும்னு அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு துறையில் பிரச்சனைகள் வரலாம், தவறு தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணை எய்ட்ஸ் கிருமியை கொண்டு ரத்தம் கொடுத்தது மிக மிக தவறு. இது சரி செய்யப்பட வேண்டும். அதற்கு யார் காரணமோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு துறையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எல்லாரும் பதவி விலகணும் என்ற ஒரு கருத்தையே எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக சுகாதாரத்துறை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அது எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. திமுக பொறுத்தளவு கூட்டணிகளில் வந்து ஓரளவுக்கு நிறைய பெற்று பாஜக வந்து ஒரு ஆழமான அழுத்தமான கூட்டணி இருக்குன்னு சொல்றீங்க. அந்த அழுத்தமான கூட்டணியில அதிமுக இடம்பெற போறதுன்னு பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. அழுத்தமான கூட்டணின்றது அதிமுக மட்டும்தானா? வேற எந்தெந்த கட்சிகள் மேடம்? அதாவது நாங்க பலமான கூட்டணி என்று சொல்லி இருக்கிறோம். திமுக காங்கிரஸோடு யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் எங்களோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் பட்டியலிட தேவையில்லை. ஏனென்றால் எங்களது அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தி வருகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5-6 தேதிகளில் வாக்குச்சாவடி அளவிற்கு மாநாடுகள் நடக்கிறது. இதுவரைக்கும் ஒரு தேசிய கட்சி அந்த அளவிற்கு வாக்குச்சாவடியை பலப்படுத்தியது கிடையாது. பாஜக அந்த அளவிற்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் கூட்டணி நிச்சயமாக அமையும். யாரோடு கூட்டணி, எப்படிப்பட்ட கூட்டணி, எத்தகைய கூட்டணி, எப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கூட்டணி என்பதெல்லாம் வருங்காலத்தில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அதனால் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது எனக்கு. கட்சிகள் கூட கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி வந்து ஒரு பெரிய தேசிய கட்சி, அதற்கு கூட்டணி தேவைப்படுதா மேடம்? இல்லை, நீங்கள் காங்கிரஸ் திமுக இந்த கேள்வியை கேட்டு வந்து தமிழகத்தில் வரணும். அதாவது நீங்கள் காங்கிரஸ் திமுக இந்த கேள்வியை கேட்டுட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா பரவாயில்ல. அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சா அது பலமான கூட்டணி. பிஜேபி கூட்டணி வச்சதுன்னா ஏதோ கூட்டணி இல்லாமல் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லாமையும் நாங்கள் போட்டி போட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டாலின், ராகுல், அண்ணன் வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அது பலம் இழந்த கூட்டணி. ஏனென்றால் ஸ்டாலின் ராகுலை முன்னிறுத்தினார். அத்தனை பேரும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. கம்யூனிஸ்டுகளுக்கு போய் காங்கிரஸ் கேரளாவில் ஓட்டு கேட்க முடியாது. கம்யூனிஸ்டுகளுக்கு போய் மம்தா பானர்ஜி ஓட்டு கேட்க முடியாது மேற்கு வங்கத்தில். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி எல்லா மாநிலங்களிலும் போய் எப்பொழுதும் போல எந்த தடையும் இல்லாமல் வாக்குகள் கேட்கின்ற கூட்டணியாக இருக்கும். பீகாரில் ஏற்கனவே நாங்கள் கூட்டணியை உறுதி செய்து விட்டோம். அதே மாதிரி வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு நிச்சயமாக கூட்டணி அமையும் என்பது எனது கருத்து. இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து ராமநாதபுரம் எம்பி வந்து அன்வர் ராஜா சொல்லி முத்தலாக்கத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கிற வந்து இது வந்து கூட்டணியை பாதிக்கும் இல்லை. அதாவது ஒரு கருத்து சொன்ன உடனே கூட்டணி இருக்கிறதா, கூட்டணி பலப்படுத்தப்பட்டு விட்டது, ஒரு கருத்தை சொன்ன உடனே கூட்டணி இல்லை. இல்லாத கூட்டணியை நீங்களே உருவாக்கி அதில் ஒருத்தர் கருத்து சொன்ன உடனே கூட்டணி பிரிஞ்சிருச்சான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? நாங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியும் முழுவதுமாக கூட்டணியில் அமர்ந்து பேசி முடிவு செய்யவில்லை.
அது வரைக்கும் அவரவர்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது. அதற்கு எதிர்கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் சொன்னது துரதிர்ஷ்டவசமானது. ஏனென்றால் முத்தலாக் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பு தருவது, பெண்களுக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், சம உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற கட்சிகள் கூட முத்தலாக்கை எதிர்க்கிறது, ஏன முத்தலாக்கை ஆதரிக்கிறார்கள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் 3 முறை தலாக் சொல்லிட்டு நீ இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பெண் மேனகா காந்திட்டு அவங்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கக்கூடாது என்று தாயுள்ளத்தோடு இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால் இதை ஆதரிக்க வேண்டும். அன்வர் ராஜா ஏன் அப்படி பேசினார் தெரியல. அவர் அந்த சமூகத்தையும் சேர்ந்தவர். அதனால் அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களிடம் கருணையோடு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. பீகார்ல வந்து இப்போ கூட்டணியில இருந்து பிஜேபி கூட்டணியில இருந்து விலகிருக்காங்க. அந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள் சிவசேனா இல்லை எங்கேயுமே அதாவது விலகல, கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கிறாங்க. பீகாரில் உள்ள ஏற்கனவே உள்ள கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவை தவிர வேறு யாரும் போகலை. சந்திரபாபு நாயுடு வெளியே வந்து காங்கிரஸோடு சேர்ந்தது எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெலுங்கானால அவர்களுக்கு கிடைத்த தோல்வியை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனால் பிஜேபியிலேருந்து யாரும் வெளியே வரலை. பிஜேபி தனியாகவே 19 மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால வெற்றி எங்களுக்கு நிச்சயம் என்பது எனது கருத்து. மீண்டும் அதே கேள்வி, அதாவது கஜா புயலினுடைய பாதிப்பு என்பது மிகப்பெரிய, மத்திய அரசு கொடுத்திருப்பது ரொம்ப சிறிய இல்ல சிறியது இல்ல. நீங்க சொல்றது இல்ல 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 ஒண்ணுமே போய் அங்க சுற்றுப்பயணம் செய்யாத கட்சிகள் கூட பாஜகவையும் ஆட்சியும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதே சீமான் எத்தனை நாள் அங்க போயிருந்தார்? ஸ்டாலின் நான் ஒரு கேள்வி கேட்டேன். இன்னைக்கு மக்களை சந்திப்போம் என்று திருவாரூர் போகிறீர்களே, உங்கள் தந்தையை தேர்ந்தெடுத்த திருவாரூர் தொகுதிக்கு தெரு தெருவாக போயிருக்க வேண்டும். நீங்களாம் எங்களை கேள்வி கேட்கறதற்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா பாஜக நீங்க நினைக்கிற மாதிரி சிறிய உதவியெல்லாம் செய்யல. அந்தந்த துறை சார்ந்த உதவிகள் 6300 கோடி ரூபாய் ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுப்பதற்கு பணியாற்றினால் அது குறைவான பணமா? 160 கோடி ரூபாய் விவசாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது குறைவான பணமா? நீங்க குறைவானது என்று சொன்னால் மக்களுக்கு நிறைவான ஒரு உதவியை செய்வதற்காகத்தான் பாஜக அரசு இருக்கிறது. குறை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்றால் குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நிறைவான மக்களுக்கான ஒரு ஆட்சியை பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை அன்னைக்கு மோடி சொல்லியிருக்கிறார். அங்கே லாலிபப் ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா கர்நாடகாவில் 46,000 கோடியை நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் 75 கோடியை விலக்கியிருக்காங்க. இதன் மூலம் வெறும் 800 ஃபார்மர்ஸ் விவசாயிகள் மட்டும்தான் பலன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எல்லா விதத்திலும் விவசாயிகள் பலன் பெற வேண்டும் என்று மோடி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் நிறைவாக மக்களுக்கான செய்திகளையும் சாதனைகளையும் நாங்கள் செய்வோம் என்பது எனக்கு